ஐயா மகேந்திரன் அவர்கள் துணை சட்ட ஆலோசகர்களுக்கு உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் என பணிவான வணக்கங்கள். காலதமாக வந்ததற்கு மறுபடியும் கேட்டுக்கிறான். லாயர் ஆஃபீஸ் போனாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. சார் பேசும்போது அடுத்த சங்கத்தை தாக்க வேண்டாம் முறை சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு விதத்தை மட்டும் சொல்லிடுறாங்க. 1147 ஆர்டர் போடும்போது என்ன நடந்ததுன்னு நிறைய பேர் தெரியாதுங்க. 1147 ஆர்டரு தண்டபாணி ஜட்ஜு ஃபஸ்ட்டு ஹியரிங் எடுக்கும்போது நம்ம கரெக்டாக சாப்பாடு டயத்தில் தான் வந்ததுங்க. கரெக்டாக சாப்பாடு டயத்தில் தான் வந்ததுங்க. சத்தம் இல்லை. ஹலோ, அன்னைக்கு வழக்கு வந்து மதிய உணவு வேலையாக தான் வந்து கடைசியாக வந்தது. வரும்போதே வந்து அட்ஜாயின்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து இல்லை சார் வழக்கு நடத்தினா தான் பரவாயில்லைங்கிற மாதிரி நம்மளும் ஆரம்பித்தோம். அப்புறம் அவங்க சைடு வரல, நம்ம சைடு யோசித்தோம்னால மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னாங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் வச்சுக்கும்போது நம்ம வழக்கு எடுத்தோடனே அவங்க அட்ஜாயின்மெண்ட் கேட்டோன்னே 2 பேருக்கு ஒரு டைம் கொடுக்குறேன்னாரு. அந்த டயத்தில் நிறையா ஓய்வு பெற்ற வழக்கெல்லாம் நிறையா இருக்குங்கிறாங்க. ஓய்வு பெற்ற வழக்கு எவ்வளோ இருக்குங்கன்னாங்க. சார் நிறையா டெம்பிள் பெனிஃபிட் கொடுக்கல, நிறைய பல்வேறு கோரிக்கைகளை வச்சு நிறையா வழக்கு இருக்குன்னாரு. எல்லாத்தையும் ஒன்று பண்ணிட்டாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் பிரேயர் இருக்காங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் ஒன்று பண்ணாரு. அதன் அடிப்படையில் தான் 1147 நிறைய பேர் நம்மளோட இணைந்து பார்க்கப்பட்டாங்க. இப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, 43 பேர் தொடுத்த வழக்கும் நல அலுவலர் சங்கம் தொடுத்த வழக்கும் ஓய்வூதியர் யாருக்கும் பலன் கிடையாது, அதிகாரிகளுக்கு மட்டும்தான் பணம் பெற்று தருகிறது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்றதுக்கு சொல்லிட்டு அவங்க போட்ட தனிநபர் வழக்குகள்லாம் 95,000 பேர் பணம் கொடுக்குமா. 43 பேரும் அலுவலர் நல சங்கம், அதாவது சங்கம்ங்கிற வந்தது ஒன்று தான் வந்திருக்கோம். மற்றவங்களை பொறுத்தளவுக்கு எந்த சங்கமும் வரல. ஆனால் ஒரு தனிநபர் போட்ட வழக்கு, வெவ்வேறு பிரேயர், டெர்மினல் பெனிஃபிட் இதெல்லாம் போட்ட வழக்கெல்லாம் 95,000 பேருக்கு பொருந்துங்கிறாங்க. அது எப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம். நீ அதுக்கப்புறம் வந்து வரிசையாக வழக்கை வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா சிக்கான சார் வந்து அப்பப்போ யூடியூப்ல நிறையா போட்டு வச்சிருக்காங்க. நாங்கள் கடைசியாக ஒவ்வொரு வழக்கிலையும் வந்து அந்த நாட்டில் வழக்கு தொடர்பாக மட்டும் பேசிக்கிறேன். டிஏ வழக்கு 5/12 விசாரணை வந்ததுங்க. அன்னைக்கு விசாரணை வந்த அன்னைக்கு காலையில் ஒரு 10:45 இருக்கும். நம்ம சீனியர் ராஜா நாங்க அப்போ கவர்மெண்ட் சைடில் வந்து அவங்க ஜூனியர் தாங்க, ஏஐஜி இல்லை. நம்ம சீனியர் வந்து என்ன சொன்னார், சார் எங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் ஜனவரியில் கொடுக்குறேன்னாங்க, 15 கோடி கொடுக்குறேன்னாங்க, 15 கோடி எங்களுக்கு பத்தாதுங்கன்னாரு. ஜட்ஜி என்ன சொன்னார், அவன் ஆன்பார் சர்வீஸ் எம்ப்ளாயி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் நீங்கள் பணத்தை பேசுறீங்கன்னாரு. இல்லை சார் 17 வந்து எங்களுக்கு மறுபடியும் ஒரு 3% 5% ஏற்றிருக்காங்க, அதுக்காண்டி கேட்குறேன்னாரு. ஏற்கனவே ஏற்றிட்டு போகிறாங்க, அவங்க தான் ஆன்பார் சர்வீஸ் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டாங்கன்னாரு. இல்லை சார் 8/8 ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல, அந்த அபிடேவிட்ல 15 கோடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. சரிங்க, அப்போ ஏஏஜி வரட்டும்னாரு. அப்போ ஏஏஜி வரணும், கேஸை பாஸ் அவுட் பண்ணிட்டாரு. அப்புறம் 11:45 திடீர்னு ஏஏஜி வந்தார். அப்போ நம்ம சைடில் யாரும் இல்லை. ஏஏஜி வந்து என்ன சொல்கிறாரு, சார் 15 கோடி கூட அதெல்லாம் சரியாக போயிடும், நீங்கள் கண்டத்தை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. ஏங்க அவனுங்க வந்து பணம் பத்தாதுங்கிறாங்க, நீங்கள் வந்து கண்டத்தை க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்களான்னாரு. அப்புறம் சரி மதியம் 2:15 வச்சுக்கலான்ட்டாரு. மதியம் 2:15 மணிக்கு கேஸ் வரும்போது நம்ம சைடில் அதிகமாக கேட்கலாம். ஏன்னா காலையில் கேட்ட உடனே அவரே ஆரம்பிச்சிட்டாரு ஜட்ஜு. ஏங்க அவங்க ஆன்பார் சர்வீஸ் எம்ப்ளாயி கொடுக்கணும்ல அப்படின்னாரு. சார் 15 நாங்கள் பணத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, அது 15 கோடியா 22 கோடியா என்கிட்ட பேச வேண்டாம். அவங்களுக்கு என்ன இப்போ 58% வந்துருக்கு, 58% கொடுக்கணும் அப்படின்னாரு. நீங்கள் 55 கொடுக்குறேன்னு சொல்கிறது ஆகாது, 58 ஏறிடுச்சு, கொடுத்துடணும். அப்புறம் ஏஏஜி சரி நான் கொடுத்துறேன்ட்டாரு. ஸோ 58% 257 ஜனவரி 5ஆம் தேதி கிடைக்கிறது உறுதியாகிடுச்சு. இது பேசியிருக்கும்போது அடுத்த அரியர்ஸ் நாங்கள் அரியர்ஸ் நான் 3175 கோடிங்கன்னாரு. ஜட்ஜி தலையை குடிஞ்சு பண்ணிட்டார். அப்புறம் அப்படி கொஞ்ச நேரம் சார் நிமித்தாரு, சரி கொடுத்துருங்க அப்படின்ட்டார். அங்கே சத்தமே இல்லை. என்னங்க கொடுத்துருங்க அப்படின்னாரு. அவர் வந்து 3200. ஆமாங்க, நான் கண்டத்தில் வந்து அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க சிங்கிள் ஜட்ஜு. அப்போ நீங்கள் கொடுக்கணும், கொடுக்கலன்னா உள்ளே போகணும், அப்போ நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னாரு. சரிங்க
பாருங்க, நீங்கள் கவர்மெண்ட்டு ஒரே டிவா கொடுத்தாலும் கொடுங்க, இல்லை 5 தவணை கொடுக்குறேன் 10 தவணை கொடுக்குறோம் கொடுங்க, பணம் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் பெரிய கில்லாடி ஆச்சுல, எப்படி அவங்க ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. ஸோ அந்த இடத்துல அரியர்ஸுங்கிறது ஜட்ஜை பொறுத்தவரை உறுதி பண்ணி கொடுத்துட்டாரு. இவங்கெல்லாம் அடுத்த டைம் வரும்போது 9ல் 2 மாதம் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் எப்படி கொடுக்கலாம், ஒன்றா கொடுத்தாலும் கொடுங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தாலும் கொடுங்க, நீங்கள் அந்த ப்ரப்போஸோடு வாங்கன்ட்டாரு. இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து 58% சொன்னார் சொல்லியிருக்காங்க. அடுத்து 42, 55 கொடுத்தாங்க. அது புரியலைங்கிறனால தான் இன்றைக்கி அதுக்கு ஒரு ஜட்ஜி நம்ம லாயர்கிட்ட போய் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணேன். ஏற்கனவே அந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் உள்ள ஃபைலெல்லாம் எடுத்து போய் பார்த்து வந்துட்டேன். சார்ட்டு சொன்னேன், நான் அதில் போய் நான் பார்த்துறேன், அதிலே பார்த்தேன். மீன்ஸ் இப்போ என்ன ஆர்டர் போட்டால் அதான் இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் அரியர்ஸ் போடுறதுக்கு ப்ரொபோசலோட வர சொன்னது ஆர்டரில் இல்லையேங்கிறனாண்டிக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்து 9/2 நம்ம அரியர்ஸை தொடங்கி ரெடி பண்ணிடலான்ட்டார். இதுதான் கண்டம் வழக்கோட இன்றைய நிலம். அப்போ நமக்கு வந்து ஜனவரி 5 டிஏ அப்டேட் ஆகிரும். அரியர்ஸு பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிரும். 2வது 2AA கேஸு. 2AA அரசு ஊழியருக்கு இணையான சலுகைகள் நமக்கு வேணுங்கிறதுக்காண்டி நம்ம போடப்பட்ட கேஸு. அது சென்டராக தான் ஆரம்பித்தது. போன ஹியரிங் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது நம்ம சீனியர் சொல்கிறாரு, சார் எங்களுக்கு வந்து அரசு ஊழியருக்கு இணையான சலுகை வேணும்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரு, கவர்மெண்ட்டுக்கு தனி பென்ஷன் ரூலு, உங்களுக்கு ட்ரஸ்ட்டில் பென்ஷன் ரூலு, உங்கள் ரூலும் அந்த ரூலும் எப்படி மேட்ச் ஆகும், அது வேற உங்கள் வேற இல்லை அப்படின்ட்டாரு. ஜட்ஜி சொல்ல இல்லை சார், எங்கள் பென்ஷன் ரூல் 2AA ஆன் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் இருக்குது, ஆகவே எங்களுக்கு பொருந்தும் அப்படின்னாரு. ஜட்ஜி வந்து கவர்மெண்ட்டை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏங்க அவங்க பொருந்துங்கிறாங்க, பொருந்தாதுன்னா நீங்கள் ஒரு பக்கத்துக்குள்ளே ஒரு விளக்கம் கொண்டு வந்து 7/1/2026 அன்றைக்கி வாங்கிட்டாரு. ஸோ அந்த கேஸு அடுத்த மாதம் வந்துடுங்க. 7 மடக்கர் ஆர்டரில் வந்து 1 ஜனவரின்னு போட்டிருக்கோம். 1 ஜனவரியில் அந்த வழக்கு ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கிடலாம். அடுத்தது வந்து செட்டில்மெண்ட் கேஸு 27878/2023. செட்டில்மெண்ட் கேஸில் நமக்கு ஒரு சின்ன ட்ராபேக்குங்க. எல்லாமே வாங்கி கொடுப்போம்னு சொன்ன அந்த ரேவா சங்கம் அவங்க போட்ட செட்டில்மெண்ட் வழக்கு அப்பீலில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சிங்க. அவங்க அப்பீலில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அதாவது பார்த்தா அவங்க வழக்கு போடாமல் இருந்தாலே நமக்குலாம் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அவங்க ஒவ்வொன்றா போட்டு தொந்தரவு தான் பண்ணுறாங்க. இந்த வழக்கை போட்டு ரிட் அப்பீலில் டிஸ்மிஸ் ஆகி லேபர் கோர்ட் பேசிச்சு. இப்போ நம்ம வழக்கு இருக்குது, நம்ம செட்டில்மெண்ட் வழக்கு. ஆனால் சார் சொல்லிட்டாரு, எந்த கேஸ் எவ்வளோ இடங்கள் கொடுத்தாலும் நம்ம ஜெயிப்போங்க, அதுக்கு நான் முடிவு சொல்கிறேன்ட்டு. அதே மாதிரி அவர் நிறைய சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லாம் கொடுத்தாரு. இப்போ இதை சொல்லணும்னு சொல்கிறாங்க. 9/1/2002 புகழேந்தி நம்ம கண்ட கேஸில் ஒரு ஆர்டர் போடுறாருங்க. அப்போ நம்ம 14/71 மட்டும்தான் நடக்குது. இந்த மீதி இருக்க தனிப்பட்ட நபர் கேஸ் இங்கேயுமே அதில் கிடையாது. அதில் என்ன சொல்கிறாரு, சிங்கிள் ஜட்ஜிட்ட ஆர்டர் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் போடுற அப்பீலும் வந்து முடிக்கிறாங்க. அப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பீல் முடிக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்ட SLP முடிக்கிறாங்க, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்ட ரெவியூ முடிக்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட் போட்ட SLP முடிக்கிறாங்க, அப்புறம் கவர்மெண்ட் போட்ட ரெவியூ வந்து அப்போ தான் ஃபைல் பண்ணுறாங்க. அதே வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அதையும் அவர் வந்து அந்த 9/1 ஆர்டரில் பூரா போட்டிருக்காரு. போட்டு கவர்மெண்ட்டுக்கு இனி உங்களுக்கு எந்த விதமான வழியும் இல்லை, நீங்கள் அவங்களுக்கு அவங்க ஆர்டரை ஒபே பண்ணணுன்னாரு. இது மாதிரி யாருக்கு ஆர்டர் வாங்கலை. அவங்கெல்லாம் நம்ம ஆர்டர் வாங்கி ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க கண்டவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு நபருக்கெல்லாம் நமக்கு பின்னாடி வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ கியூரிட்டி பெட்டிஷன் அன்றைக்கே வந்து கொடுக்குறாங்க, எங்களுக்கு கியூரிட்டி பெட்டிஷன் இருக்குது, பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி 21/1/2025 போட்டாங்க. அடுத்த வழக்கில் சொல்கிறாங்க, அப்போவே வந்து சார் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொண்டு கொடுத்தாரு, கியூரிட்டி பெட்டிஷன் இருந்தாலும் கண்டம் நடத்துவதற்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, தொடர்ந்து நடத்தலாம்ட்டாரு. புகழேந்தி சார் அவர் ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் சார் கொடுத்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மென்ஷன் பண்ணி நீங்கள் இவங்க ஆர்டரை கம்பைல் பண்ணி தான் ஆகணும்ட்டாரு. கியூரிட்டி பெட்டிஷன்
பெண்டிங்கில் இருந்ததுங்க. 21/2/2025 பெண்டிங்லேயே இருந்தது. அது இப்போ தான் அந்த 17/11 வந்த விசாரணை நடத்தி பெண்டிங்கில் வந்து என்னென்ன டிஃபெக்ட் இருக்கோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ 2 நாளைக்கு நாள் நடந்திருக்கு. அதான் 2 நாளைக்கு நடந்தால் சாரே ஒரு வீடியோ போட்டிருப்பாரு கியூரேட்டிவ் பெட்டிஷனாக என்னென்னு. சீனியர் ஜட்ஜு சீஃப் ஜட்ஜு, அதுபோக 2 சீனியர் ஜட்ஜு, அதுக்கப்புறம் ஏற்கனவே எஸ்எல்பி நடத்தின 2 ஜட்ஜு, 5 பேரும் அவங்களுடைய சேம்பரில் வச்சு இந்த வழக்கு சரியான முறையில் விசாரிக்கப்பட்டதா இல்லையா என்பது முடிவெடுக்கிறதா. அதனால் அந்த வழக்கில் வந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நிச்சயமாக வந்து கியூரேட்டிவ் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிடும். ஸோ நமக்கு அரியர்ஸ் வாங்கினதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ நம்ம நடத்துகிற 3 வழக்கு சம்மந்தமாக சொல்லிட்டேன். வழக்கை எப்படிலாம் காக்க போகிறோங்கிறத சிங்காரம் சார் சொல்லுவாருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ஈக்குவலாக இப்போ டெவலப் ஆகிட்டு வர்றாரு. அவர் தான் இண்டிவிஜுவலாக கேஸ் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு பாராட்டு அதான் தெரிவிங்க. துணை சட்ட ஆலோசகர் ஐயா சண்முக வேலாயுதம் அவர்கள் இங்கே உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். டிஏ யாரால் கிடைத்தது? முழு நம்பிக்கை இருக்கா? தூக்கத்தில் கேட்டாலும் சொல்ல முடியுமா? அப்ப ரேவாக்கார கேட்டா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுவீங்களா? சரி, என்னுடைய பேச்சு வந்து உங்களுக்கு உறுதித்தன்மையை தருவதாக அமையும் என்று நம்பி தொடங்குகிறேன். இந்த டிஏ பெற்றுக் கொடுத்தது கோவை பேரவைதான் என்பதை உங்கள் மனதில் சுவாசம் இருக்கும் வரை விசுவாசம் இருக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் கூறியது உண்மையானால் அது உறுதிப்பட உங்கள் உறுதிமொழியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 26/478/2018, 917/2019, 1147/2020, 1240/2023, 246/2024, 27/775/2024, 36/2024, 12/238/2024, 42/43/2025, 289 and 289/2025. இதெல்லாம் என்ன? 268, 69 என்னது? வாய்ப்பாடு. கோவை பேரவையின் உறுப்பினர் ஒவ்வொருவரும் தினமும் படிக்க வேண்டிய வாய்ப்பாடு. 13 நிலைகளிலே நாம் டிஏவை பெற்றிருக்கின்றோம். 1 2 இல்ல, ஒரு வழக்கு, ஒரு கோரிக்கை. ஆனால் சந்தித்த வழக்கு 13. கோவை அலுவலர் சங்கம் தொடர்ந்த வழக்கு முதலாக 43 பேர் என்று கூறினார்கள். இதிலே 5 மேலாண் இயக்குநர்கள் வழக்கும் அடக்கம். 644/2019, 2060/2023. அதனுடைய சொந்தக்காரர் 5 நிர்வாக இயக்குனர். அதிலே ஒரு நிர்வாக இயக்குனர் நம்முடைய இருக்கிறார், திரு முருகன் சார் அவர்கள், விருதுநகர். 1 கோவை அலுவலர் சங்கம் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே கோவை பேரவையின் அங்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு முழு சொந்தக்காரர் திரு ராஜாராம் சார் அவர்கள். கோவை பேரவை இணைந்த சொந்தக்காரர் நமது மேலாண் நிர்வாக இயக்குனர் அவர்கள் 5 பேர், திரு முருகன் சார் உட்பட. இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோட்டில் போறவெல்லாம் ஏன் வழக்குத்தான்லாம் சொல்ல முடியாது. மகேந்திரன் சார் அவர்கள் தெளிவாக எடுத்து கூறிவிட்டார்கள். டிரான்ஸ்போர்ட் வழக்கு என்று வந்தாலே வேலையை குறைக்கணுங்கிறதுக்காக நீதி அரசர் அவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து 53 வழக்குகளாக போட்டவுடன் எனது வழக்கு பேரும் அங்கு இருக்கிறது. நான் தான் டிஏ வாங்கி கொடுத்தேன் என்று. மதுரை வீரம் படத்துல 48வது குதிரைப்படையில 7வது ரோல 8வது ஆளா இருக்கிறவன் நானும் நடிகன் என்று சொன்னால் என்ன அர்த்தமோ அதைத்தான் இன்று ரேவாக்காரர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேல்யூ கிடையாது. வீம்புக்காக ஒரு வழக்கை போட்டு 2/3/2023 பணியாளர்களுக்கு நிகரான அகவலைப்படி வழங்க வேண்டும், அரியர்ஸும் சேர்த்து வழங்க வேண்டும் என்ற உத்தரவினை
2/3/2023 பெற்ற பின்னர் 1750 என்ற வழக்கிலே அதே 2020 ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கிலே தீர்ப்பை எப்படி வாங்குகிறார்கள்? வாதாடி வாங்கவில்லை. அடுத்த ஊராவுக்கு நெய்ய பொண்டாட்டி கையேடு பழமொழி சொல்ற மாதிரி 1147 வழக்கில் கூறியுள்ளது போல் அந்த வழக்கின் தீர்ப்பு இதற்கு பொருந்துவதால் அதன் அடிப்படையிலே இந்த ரிட் பெட்டிஷனை க்ளோஸ் செய்கிறேன் என்றுதான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நீதியரசர் ரேவாவன். இது ஒட்டு கொடுத்து நடத்துறதா தனியா முயற்சி பண்ணுறதா? நானும் வழக்கு போட்டிருக்கிறேன் என்று மற்றவர்களே பணத்தை சுரண்டுவதற்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா? சங்கத்தை நடத்தணும், எல்லாரும் போயிட்டு இருக்கிறா, அதுக்கு ஏதாவது சொல்லி ஆகணுமேங்கிறதுக்காக ஒரு வழக்கை போட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முழு ஆதாரமானது கோவை பேரவையினுடைய வழக்கு 1147 தான். அதிலே பல மூத்த வழக்கறிஞர்களை என்கேஜ் செய்து பல லட்சம் ரூபாயை நீதிமன்ற செலவினம் செய்து உச்ச நீதிமன்றம் சென்று வாதாடி வழக்கினை வெற்றி பெற்றிருக்கின்றோம். நீதிமன்ற நடவடிக்கையின் இறுதிக்கட்ட நடவடிக்கையான தூக்குல தொங்குறவருக்கு ஜனாதிபதியிடம் பெட்டிஷன் கொடுத்து கேட்பார்களே, அதை போல் கெஞ்ச வேண்டிய நிலைமையை உருவாக்கினோம் அரசாங்கத்திற்கு. அதுதான் கியூரேட்டிவ் பெட்டிஷன். அதிலும் போதிய முகாந்திரம் எதுவும் இல்லாத நிலையிலே தப்பும் தவறுமாக அரசாங்கம் போதிய ஆவணங்கள் சமர்ப்பிக்காமல் கூறிய பெட்டிஷனை ஃபைல் செய்திருக்கிறது. இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன் தான் நீதிமன்ற நடவடிக்கையின் இறுதி நடவடிக்கை. அதிலும் அது தள்ளுபடி செய்யப்பட்ட பின் காலத்துக்கும் டிஏவை யாராலும் அசைக்க முடியாது என்ற தீர்ப்பினை பெறுகிறோம். நமது வாழ்நாளிலேயே பெறுவோமா என்ற சாதனையை கோவை பேரவை உருவாக்கி தந்திருக்கிறது. நம்மோடு மட்டுமல்ல, நமக்கு பின் நமது குடும்ப ஓய்வூதியருக்கும் இது தொடரும் நிலையை ஏற்படுத்தி இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் டிஏ இனிமேல் சும்மா கதை விட்டுட்டு இருக்கிறாங்க, நாமினல் டிஏ தான் போட்டுருக்கு. அந்த அர்த்தமே இல்லாமல் செய்தது கோவை பேரவை. அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் பொழுதெல்லாம் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்த வேண்டும் என்று மேல்முறையீட்டிலே மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் பரத் சக்கரவர்த்தி தெளிவாக பேராயத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அரசாங்கம் நிர்வாகம் மட்டும் அப்பீல் போட்டால் பத்தாது, நாங்க தான் ஜீவோ போடுறோம், நாங்க தான் வழக்கு தொடுவோம், 20A படி வழக்கு தொடுவதற்கு எங்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று மார்கட்டி கொண்டு போட்ட வழக்கினை அரசாங்க வழக்கு 246 ரிவ்யூ பெட்டிஷனையும் சேர்த்து டிஸ்மிஸ் செய்ய வச்சோம். அதில் குறிப்பிட்டிருப்பது நீதியரசர் அவர்கள் வழக்காடுவதற்காகவே இந்த வழக்கு பதியப்பட்டுள்ளது. ரிவ்யூவில் எந்தவித திருத்தமும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்க வழக்கறிஞர் வாதத்தில் கூட வரையறைக்குள் வரவில்லை. எனவே இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஆணித்தரமான தீர்ப்பு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அரசு ஊழியருக்கு இணையான அகவிலைப்படி தர வேண்டும் என்ற ரெக்கார்டு கொடுத்திருக்கு. அதனால இனிமே எல்லாரும் தைரியமா இருங்க, டிஏவை யாராலும் அசைக்க முடியாது. அது வாங்கி கொடுத்தது பேரவை, கோவை பேரவை. வடிவேலு சொல்ற மாதிரி கிணறு வைத்த ரசீது என்கிட்ட இருக்கியா? தைரியமா சொல்லுங்க. யாரு கேட்டாலும் மனம் தளராமல் உறுதியுடன் கோவை பேரவை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். இதை சாதித்தது கோவை பேரவை தான் என்பது எந்த ஒரு உறுப்பினருக்கும் எள்ளளவு சந்தேகமும். ஏன்னா இதை மாற்று சங்கங்கள் அவர்களால் தான் கிடைத்தது, டவுசர் அவுத்ததுனால தான் கிடைச்சது, சட்டை அவுத்ததுனால தான் கிடைச்சது, ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார். ஒருத்தருக்கும் உரிமை கிடையாது. ஆணித்தரமாக சொல்கிறேன், யார் வந்தாலும் அந்த வாதத்தில் ஈடுபட தயார். அந்த அளவுக்கு நாம் உறுதியாக இருக்கின்றோம். நம்மிடம் அந்த ஆவணங்கள் இருக்கிறது. இது ஒவ்வொன்றும் சாதாரணமாக கிடைத்ததில்லை. சிகாரம் சார் அவர்களும் இந்த லீகல் டீமும் இரவு பகல் பாராமல் 24/7 உழைத்ததின் பலன் இன்று இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு 1000 ஜட்ஜ்மெண்ட் மேல படிக்கிறார் அவர்கள். எத்தனை ஜட்ஜ்மெண்ட்டுகள் சாதகம், எத்தனை பாதகமா இருக்கிறது, பாதகமா வருவதை எப்படி சரி செய்து கொள்வது என்று தினம் தினம் அவர் எனக்கு டிக்டேஷன் கொடுத்து கொண்டிருப்பார். அதை உடனுக்குடன் நாம் நிறைவேற்றி அதை நீதிமன்றத்திலே நமது வழக்கறிஞரை நமக்கு சாதகமாக அவருக்கு புரிய வைத்து அத்தனை ஆவணங்களை திரட்டி கொடுத்ததினால்தான்
நாம என்ன வேணாலும் புரிஞ்சுக்கலாங்க. நம்ம சப்ஜெக்ட் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறோம், அவர் ஒரு அலுவலராக இருக்காரு, நம்ம ஆவணங்கள் என்னன்னு அதை வக்கீலுக்கு புரிய வைக்கிறதுக்கு பாருங்க அவ்வளவு கஷ்டம். அவங்க காமனா தான் பார்ப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்ல என்ன ரூல் இருக்கு, அந்த ரூல் இவங்களுக்கு எப்படி பொருந்தது, அதை நாம சரியா சொன்னா தான் அவன் கேஸ் நடத்துவான். அங்க போய் பட்டுக்கொடுக்கிற மாதிரி மை லாட் நீங்களா பார்த்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அவுட்டு. அதுக்கு வகை இல்லாமல் ஆணித்தரமாக பட்ஜெட்டிலே 2000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை 900 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறீர்கள். மீதி உள்ள 1100 அரியர்ஸை வழங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திராவிடர கேட்க முடியுமா? வேறு யாராவது சங்கங்கள் கேட்க முடியுமா? இந்த கேள்வியை அவரிடம் கேளுங்கள். வழக்கை யார் போட்டது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் சென்றது, கேளுங்கள் கேள்விய. உங்க வீட்டு பக்கம் வந்தாலும் தலையை குடிச்சுக்கிட்டே போற மாதிரி பண்ணுங்க. இதுதான் கோவை பேரவையினுடைய கெத்து. உறுப்பினருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோவை பேரவை உறுப்பினர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்ற ஈர்ப்பாப்புடன் ரோட்டில் நடந்து செல்லலாம். ஏனெனில் உங்களது மாத பென்ஷன் இன்று 10,000 ரூபாய் ஏறுகிறது. யாரால்? சத்தத்தை காணும். நிறைய பேர் வரல. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வழக்கிலே கூட 1750 கடைசியா அவங்க ரேவா வழக்கில் கூட 2 வக்கீல்களின் வாதத்தை கேட்ட பின்னர், எந்த 2 அரசாங்க வக்கீல் மற்றும் பெட்டிஷனர் வாதத்தினை கேட்கும் பொழுது இந்த வழக்கிலே ஏற்கனவே மதுரை உயர் நீதிமன்றத்திலே 1147/2020 உள்ள தீர்ப்பு இதற்கு செல்லுபடியாகும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதனால் இந்த ரிட் பெட்டிஷனை நாங்கள் அனுமதிக்கிறோம் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்களே தவிர டைரக்டா ரேவாவினுடைய பெட்டிஷனுடைய வழக்கறிஞர் வாதாடியதன் காரணமாக, அவர் எடுத்துரைத்ததன் காரணமாக அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இதை அனுமதிக்கிறோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இதை அவரிடம் கேளுங்கள். 1147 இணைந்திருக்கிறோம் என்றால் முத்துசாமி, சுந்தரராஜன் என்ற இருவர் தனிநபர் வழக்கு எதுக்காக போட வேண்டும்? இவருடைய உறுப்பினராக இருந்தால் அந்த சங்கம் தானே போட்டிருக்க வேண்டும். ஏன் போடவில்லை கேளுங்க. இவன் கைவிட்டதுனால அவன் தனியா போயிட்டான். அவன் போட்ட உடனே எங்க ஆளு விட்டான். எங்க ஆளுன்னு சொன்னாம அது வெளியில நிக்கணும்னு அவன் தலைவர் விட்டான். இதுதான் 1147 ரேவாவின் செயல்பாடு. என்ன, எனக்கு லீவ் சேலரி ரிவிஷன் பண்ணது பிரகாரம் தரல, கிராஜுவேட்டி ரிவிஷன் பண்ண தரல, அதை கொடுங்க. 2 பேரோட பிரேயர் அது மட்டும்தான். அதைத்தான் மகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து விசாரிக்கும் பொழுது எங்களும் இது இருக்கிறது என்று மார்தட்டி கொள்வதற்காக அவர்கள் கீழே விழுந்தாலும் மண்ணோட்டவில்லை என்ற கதையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு சட்டம் இருக்குது. எவன் கேஸ் போடுறான்னு பார்த்தா அதெல்லாம் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு நாளை தீர்ப்பு வருகிறது, நாளை நடக்க போகிறது, நாளை இப்படி ஆகும் அப்படி ஆகும் ஒருத்தர் ஒண்ணுமே செய்யாம ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்கான். நம்பாதீர்கள். இதுல சீல் வேற போட்டுருக்கான். அவன் ஒண்ணுமே செய்யல. அவனப்பார் இவனப்பார் அவன் அப்படி செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்க போகுது. இவர் ஆர்டர் சொல்றாரு, நாளைக்கு டிஏ வந்து விடும். இவன் யார் போடுறதுக்கு? என்ன செஞ்சாங்க? துரும்பியா தூக்கி போட்டானா? செய்யல. அதையும் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். சரி, இப்ப பொருளாளர் வாசிக்கும் போது என்னமோ உறுப்பினர் கட்டணம் 1,60,001 அப்படின்னு படிச்சாரு. அப்படின்னா என்ன? தலை 10 ரூபாய் 16,000 உறுப்பினர்கள் பேரவையில் இருக்கிறார்கள் கொடுத்துருக்கிறார் அதிகாரப்பூர்வமா. இன்னும் பணம் கட்டாம கொஞ்சம் பேர் கடன் வச்சிருக்கிறாங்க சங்கங்கள். அது ஒரு 2,000. அப்ப எவ்வளவு ஆச்சு? 18,000 ஆச்சு. இன்னும் ஒரு 1000 பேர் சொன்னவங்க இங்க வரல. 19,800. அப்போ 20,000 டச் செய்து விட்டது பேரவை. இந்த பயிர் கட்டணம் கொஞ்ச நேரம் கழிச்சு தடுக்க பார்க்கலாம். 95,000 பேர் ஓய்வூதியர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? எல்லாத்துக்கும் தெரியுமா? இல்ல 30,000 பேருக்கு மேல 35,000 பேர் ஃபேமிலி பென்ஷனருக்கு தெரியுமா? அந்த 35,000 பேர் டிஏ வாங்காம இறந்ததனுடைய விளைவுங்கிறது தெரியுமா? சரி, இங்க 20,000 இருக்கிறா, மீதி எங்க? செக்ஷன் 65ல 5 இங்க இருக்கு, மீதி 60 எங்க? எங்க? நீங்க தான் சொல்லணும். எங்க? செதறி கிடக்குறான், செதறி கிடக்குறான், நியூட்ரல்ல போயிட்டான்.
அவன்கிட்ட இருந்து விளையிட்டா நம்மகிட்ட இருந்து சேரல, தனியா கொஞ்சம் பேர் இருக்கிறான். நமக்கு என்ன ஏதோ ஒரு ரூபத்துல வருதியா, எவனோ வாங்கி கொடுத்தான், அவனை யாரு டேப் பண்றது? நாங்க தான் வாங்கி கொடுத்தோன்னு. நம்ம என்ன சேர்க்க, உங்களை சேர்க்க, நீங்க தான் சொன்னா கேட்பா, நான் சொன்னா கேட்க மாட்டான். அப்போ உங்களுக்கு உறுதிப்பாடு வேண்டும். கோவை பேரவை வாங்கி கொடுத்தது என்ற நிலைப்பாடும் உறுதிப்பாடும் சந்தேகமின்றி உங்களுக்கு இருந்தால்தான் காணாம போனவனை தேட முடியும். அப்போ மீதி 40,000 பேர்ல எவ்வளவு பேருக்கு வருவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? எவ்வளவு பேர் வருவா? 10,000 பேர் தானே, அதுக்கு மீறி இல்ல, மற்றவங்க வரமாட்டான். அப்ப அவன் என்ன செஞ்சு புடிச்சு வச்சிருக்கிறான்? ஏன் விட மாட்டேங்கிறான்? ஏன் வர முடியல? இதை எங்கேயாவது யாராவது கேட்டிருக்கிறீங்களா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, இல்ல அதை அனலைஸ் பண்ணிருக்கிறீங்களா? ஏன் இவன் ரேவால இருந்து வர மாட்டேங்கிறான்? நீங்க கேன்வாஸ் பண்ணல, நீங்க சரியாக கொண்டு செல்லவில்லை பேரவையின் நடவடிக்கையை. உங்களுக்கு அந்த உறுதிப்பாடு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ, நம்ம பேரவையை விட இவனு கேஸ் போட்டுக்கேன்றானேங்கிற ஒரு தயக்கத்தின் காரணமாக எப்படி பேசுவது என்று தயக்கத்தின் விளைவு இன்னும் 40,000 பேர் வெளியில கிடக்கிறான். கோவை பேரவை தான் இதை வாங்கி கொடுக்கிறது என்பது உறுதிப்பாடு உங்க எல்லாருக்கும் இருக்குல்ல? அப்ப அதை வெளியில சொல்றதுக்கு ஏதாவது வெட்கம் இருக்குதா? வெட்கமா இருக்குதா? தைரியம் இருக்கா? அப்படின்னா ஏன் வரலன்னு யோசிங்க. அவன் சங்கத்துல அவனுக்கு சீட்டு நடத்தி அவனை கடங்காரன் ஆக்கி வச்சிருக்கான். அவன் வெளியே வர முடியாது. தெரியுதா? ஏன் வரலன்னு கடன் கொடுத்து வச்சிருக்கிறா வட்டிக்கு. இதெல்லாம் எந்த பணம்? நம்மள்கிட்டே வாங்கின பணத்தை அங்க பினான்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல இருந்து வெளியே வர பயப்படுறான். கோவை பேரவையின் உறுப்பினர் மேனேட்ஸா உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவன் ரோட்ல போடணும்னு நினைக்கிறான். வீம்புக்கு உங்களை வம்புக்கு இழுத்து நான் தான் போட்ட காசை கொடுக்குறியான்னு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். பேச முடியாம இவனுக்கு எது வம்புன்னு நீங்களே 500 ரூபா கொடுக்குறீங்க. இது நடந்து கொண்டு இருக்கா இல்லையா? அப்ப அதை தவிர்த்தாத்தான் 20,000 30,000 ஆகும். 30,000 ஆயிடுமா? 30,000 ஆக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு உறுப்பினருக்கு இருக்கு, நிர்வாகிக்கு இல்ல. ஒவ்வொரு உறுப்பினரும் ஆளுக்கு ஒருவர் என்று சேர்த்தால் எவ்வளவு பேரு வருமா வராதா? அப்ப ஒருத்தர் கூட சேர்க்கிற திராணி நம்மள்கிட்ட இல்லையா? என்னால இவ்வளவுதாங்க உசுப்பேற்ற முடியும். இது உங்க கையில தாங்க இருக்கு. சொந்தக்காரன் சம்பந்தாரு கோவை பேரவையில் இல்லாம சம்பந்தாரு ரேவால இருக்காரு. என்ன பண்ணுவீங்க? இந்த சூழ்நிலையெல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கு ஒரு உறுப்பினர், கோவை பேரவையின் உறுப்பினர். அந்த தயக்கங்கள் இருக்கு. அண்ணன் சம்சாரம் ரேவாவுடைய வீட்டு பொண்ணா இருக்குது. எப்படி அண்ணனை மெம்பர் ஆக்குறது? அண்ணன் அங்கதான் இருப்பாரு. உங்க சைடு கொண்டு வரணும்ல. உறவு முறையின் மூலமும் உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும். உறவு முறையின் காரணமாக கட்சியே நடக்குது இன்றைய காலகட்டத்தில். நடக்குதா இல்லையா? அப்ப நம்மளால செய்ய முடியுமா முடியாதா? 40,000 ஆக்குறதுக்கு அது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். 2 கோடி ரூபா வேணும்னு சொல்லிட்டாங்க. 3 கோடி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற நீதித்துறையினுடைய நிர்வாக செலவுகள். வக்கீல் வந்து நாளைக்கு கேஸ் இருக்கு சார், டெல்லிக்கு வரணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி லிஸ்ட் வருது, டிக்கெட் போட்டுடலாமான்னா நான் பார்த்துட்டு சொல்றேன் பாரு. பார்த்துட்டு போடுற அன்னைக்கு நாம கேட்குற அன்னைக்கு டெல்லிக்கு 8,500 ரூபா. இவர் கடைசி நாள் நாளைக்கு தான் போகணும்னு சொல்லும் போது லாஸ்ட் மினிட்ல போடும்போது பிரீமியம் ரேட்டு 24,000 ரூபா. இது வீண் செலவா இல்ல அத்தியாவசிய செலவா? இதை செய்யணுமா வேண்டாம்? தான் சொல்றேன். ரேவாக்காரன் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்றேன்றானே, அவன் வேலை செஞ்சா தானே இது தெரியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனானா? போகாம எப்படி வெற்றி கிடைக்கும்? அடுத்தவன் போன கணக்கை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கானா இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது ஒரு சாதாரண ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். டெல்லியில போனா ஆட்டோவில் போனா 250 ரூபாங்கிறா. 2 பேர் போனோன்னு இறங்கும் போது தலைக்கு 250 கன்வெர்ட் ஆயிடுச்சு. அது ஷேர் ஆட்டோவா கன்வெர்ட் ஆகிடுது. தெரியாதனமா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டான்னா 750 ரூபா பில் போடுறான் 2 பேருக்கு. வாச பிரச்சனை போய் அட்டன் பண்ற அந்த சட்டக்குழுவுக்கு
பனியில் வந்து ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டா 2 நாள் அங்கே உட்கார வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. அப்படியே கொண்டு விடும்போது மகேந்திரனை பெங்களூரில் கொண்டு போய் இறக்கி விட்டான். மதுரைக்கு வர வேண்டியது. அங்கே இருந்து லோலோட அடுத்தால 2 பேர், அவர் மெட்ராஸுக்கு போகணும், இவர் மதுரைக்கு வந்து சேரணும். இது போன்ற கஷ்டங்கள் அனுபவிச்சானா ரேவாதாரன் உங்கள்கிட்ட காசு கேட்கறதுக்கு. அப்போ அவன்கிட்ட இருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்காதவன் இல்லையே அங்கே உறுப்பினராக இருக்கிறேன்னு கேட்டு அவனுக்கு இழுக்க முடியுமா முடியாதா? அதாவது ஒண்ணுமே செய்யாம அவன் 20,000 பேரை கையில வச்சுட்டு இருக்கிறான். அடுத்தவன் பழப்ப நம்பினா அனைத்தையும் செய்து முடித்து சாதனை படுத்து கையிலே பணத்தை பெற்றுக் கொடுத்த கோவை பேரவையில் உறுப்பினராக்குவதற்கு என்ன தயக்கம்? நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ அதனால நான் முதலே சொல்லிட்டேன், உசுப்பேற்ற வேண்டியதெல்லாம் ஏற்றியாச்சு. இனிமேல் அதை உயர்த்தி பிடிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு கோவை பேரவையின் உறுப்பினருக்கும் தலையாய கடமையாக இருக்கிறது. அதே போல இதை உறுதிமொழியாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை சொன்னாரு, அலுவலர் சங்கம் 50 லட்சம் ரூபாய், சண்முக வேலாயுதம் 60 லட்சம் ரூபாய், பேரவையில் இருந்து 45 லட்சம் ரூபாய். எப்படி வந்தது இந்த லட்சங்கள் எல்லாம்? ஒவ்வொருத்தரோட ஒத்துழைப்பு. கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னமோ 43 பேர் போட்ட வழக்கு தானே, 43 பேர் அதுல தானே இன்னைக்கு இதுவரைக்கும் வந்து நிக்குது. யாராலும் மறுக்க முடியுமா? 43 பேரில் நானும் ஒருவர் இதுல இருக்கிறேன், சிங்காரம் சாரும் ஒருவர். ஆரம்பிக்கிற அன்னைக்கு 40,000 ரூபாய் டெபாசிட் செய்தோம் ஆள் ஒன்றுக்கு. இந்த தைரியம் மற்றவர்களுக்கு இருக்குமா? அதன் பின்னர் வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போது நிதி பற்றாக்குறை வருகிறது. ராஜாராம் சார் கை கொடுத்தார்கள் அலுவலர் சங்கத்துக்கு. 7வது ஊதியக்குழு நாங்கள் பெறாவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் உங்களுக்கு கை கொடுக்கிறோம் என்று தலைக்கு 10,000 ரூபாய் வழங்கினார்கள். இந்த மனசு வருமா? எனக்கே 7வது ஊதியக்குழுல நீ 7 வாங்க போறதுக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் இதை சமாளிக்க முடியுமா? ஒன்றுபட்டால் உயர்வு கிடைத்தது. அத்தனை பேரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுனால்தான் 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் சண்முக வேலாயுதம் பொருட்கள சண்முக வேலாயுத அசோசியேஷனுடைய 600 உறுப்பினர்களின் பங்கீடு வெறும் 150 பேர் வச்சிருந்த இன்னைக்கு 600 பேரா மாறி இருக்கு. தமிழகம் முழுக்க உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஸ்பெஷல் பைலா அலுவலர் சங்கத்திற்கு கோவை. எந்த ஊரில் இருந்தாலும் எந்த கழகத்தில் வேலை பார்த்தாலும் நேரடியாக ஒரு பொறியாளரோ ஒரு கண்காணிப்பாளரோ ஒரு அலுவலரோ உறுப்பினராக முடியும். அதுவும் வீட்டில் இருந்தபடியே 2 நிமிடத்தில் உறுப்பினராக முடியும். டிஜிட்டல் கம்யூனிகேஷன். பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தா, IFSC கோட கொடுத்தா சந்தா வந்துடும். அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனா உறுப்பினர் நம்பர் போயிடும். 2 நிமிடங்களில் ஒரு உறுப்பினர் செய்ய முடியும் நினைத்தால். எனவே கோவை பேரவையில் இன்று கிட்டத்தட்ட 25 சங்கங்கள் 30 ஆகிவிட்டது போல் ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறார்கள். 20,000 பேர் ஸ்டாண்டர்ட் என்று கணக்கு வைத்துக் கொண்டால் கூட ஒரு உறுப்பினரின் 1 மாத DA டிஃபரன்ஸ், அதாவது 2015க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கு 133% உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 10,000 ரூபாய் பேசிக் பென்ஷன் இருந்தால் அவருக்கு உயர்வு மட்டும் 13,300 ரூபாய். 119க்கு மேல். அதை ஞாபகம் வச்சுக்க. ஏற்கனவே 119 வாங்கி கொண்டிருக்கிற அந்த இடத்தில் இருந்து கூடுதலாக 133%. அது இன்னைக்கு 138 ஆயிடுச்சு. ஆனாலும் 133க்கு கணக்கு போட்டு 252, 119க்கு 252, 139%. 13,390 ரூபாய் ஒருவருக்கு கிடைக்குது. அவரவர் பேசிக் தகுந்த மாதிரி. குறைந்தபட்சம் 8,000 ரூபாய் பேசிக் இருந்தாலும் 133% கிடைக்கும் பொழுது 10,000 ரூபாய் வந்துவிடும். 13/10ங்கிற போது அப்போ 1 மாத DA டிஃபரன்ஸ் அலுவலர் சங்கத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட டார்கெட்டு பர்தரா வரதுக்கு 60 லட்சம் ரூபாய் பர்தரா செலவு பண்ணதுக்கு அப்புறம் சிங்கார சார் அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால், அப்ப பேரவை 25 சங்கங்கள் 30 சங்கங்கள் எவ்வளவு செலவு பண்ண வேண்டும்? 30 லட்சம். 30 சங்கங்கள் இணைந்து 3 லட்சம் ரூபாய் வரும். அப்போ 2 லட்சம் ரூபாய் தான் அவங்க எஸ்டிமேட் சொல்றாங்க. 2 கோடி. நான் மாற்றி சொல்லிட்டேன் நினைச்ச ஈஸியா நாளைக்கே எல்லாரும் கொடுத்துறாதீங்க, வெயிட் பண்ணுங்க. கொடுக்க வேண்டிய பணம் 2 கோடி. 20,000 பேர்
தலைக்கு 1000 ரூபாய் என்றால் எவ்வளவு? 20,000 ரூபாய் உடனடியாக கோவை பேரவைக்கு வந்துவிடும். இதை இந்த 20,000 பேர் தற்போது இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் செயல்படுத்த முடியுமா? வர்ற ஜனவரி மாதம் ஒவ்வொருவரும் தவறாமல் குறைந்தபட்சம் 1 மாத டிஃபரன்ஸ் கணக்கீடு செய்து, ஏற்கனவே நீங்க 1000, 2000, 5000 ஏதாவது கொடுத்திருந்தீர்களானால் அதை கழித்து கொண்டு மீதி தொகை போட்டால் கூட வர்ற ஜனவரியில் 1000க்கு மேல தானே வரும். அது 1 மாசம் தள்ளி வந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு கொடுத்துட்டீங்கன்னா பெருமைக்குரிய உறுப்பினர். அடுத்த மாசம் கொடுத்துக்கலான்னு கொஞ்சம் சோர்வடைஞ்சீங்கன்னா 3 மாசத்துக்கு கொடுக்க முடியாது, படுத்துருவீங்க. எவ்வளவு வந்தாலும் பத்தாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே பென்ஷன் இதே ஆளுங்க தான் சமாளிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% மேல வரும்போதும் சந்தா கேட்டாலோ டிஃபரன்ஸுக்கு உண்டான நீதிமன்ற செலவை கேட்டாலோ அடுத்த மாசம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ற ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாதுன்னா மனக்கட்டுப்பாடு தான் காரணம். 1 மாதம் தள்ளி வந்ததுன்னு நினைத்தால் போரும். குறைந்தபட்சம் இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுக்கும், அடுத்த மாசம் ஒரு 500 ரூபாய் இல்லைன்னு சொல்லாம அது வரைக்கும் தானே இது வரைக்கும் கொடுத்துருக்கிறீங்க. அதனுடைய பலன் தானே அவர் 40 லட்சம் கையில் இருக்குன்னாரு. எப்படி வரும் 40 லட்சம்? ஒண்ணுமே கொடுக்காம தானா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாட்டு தட்டுல உட்கார்றானே அவன் என்னன்னு சொல்லுங்க. அவன் நம்ம உறுப்பினராக இருந்தாலும் சரி, வெளியாளா இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நமது சங்கத்தில் உறுப்பினராக சேராமல் வெளியில் இருந்து வசைபாடுகிறவன் எதிரி. சங்கத்திலே எப்படியாவது வாங்கி கொடுங்கள் என்று உத்தரவாதத்தை கொடுத்து போட்டு பைசாய் கொடுக்காமல் இதுவரை இருக்கிறவன் சத்தமா ஏன் வாயால சொல்லக்கூடாது, நீங்க உணர்ந்துக்கணும். அதன் அடிப்படையிலேயே பணங்கள் 1 மாதம் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் 20,000 பேர் ஜனவரி மாதத்தில் ஏற்கனவே கொடுத்திருந்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, இப்போ ஒரு 1000 கொடுத்து இந்த கணக்கை நேர் செய்வதற்கு வழி இருக்குதா பார்ப்போம் என்ற மனப்பக்குவத்தை நீங்கள் பெற வேண்டும். இங்க வந்து வசூல் வேட்டை நடத்தி பில்டிங் கட்டுறதுக்காக கேட்கல, நேரடி நீதித்துறை செலவினத்திற்காக அத்தனை கணக்குகளும் வெளிப்படை தோற்றத்துடன் கணக்காயர் மூலம் ஆடிட் செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்ட கணக்குகள் வாசிக்கப்பட்டிருக்கின்றன. இதனை வேறு எந்த சங்கத்தாலும் செய்ய முடியாது. அப்படி செய்யக்கூடிய சங்கங்கள் இன்று எங்கேயும் இல்லை என்று என்றால் உறுதி சொல்ல முடியும். இதில் நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீர்கள். ரேவா சங்கத்தால் ஏன் ரினிவல் செய்ய இயலவில்லை கேட்டீங்களா? ஏன் ரேவா சங்கம் இன்னும் ரினிவல் செய்யாமல் இருக்கிறது? எத்தனை ஆண்டு காலம் ரினிவல் செய்யவில்லை? அப்ப இத்தனை ஆண்டு காலம் சங்கம் இருப்பதாக காட்டிக்கொண்டு நடித்து ஏமாற்றியது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா? ஏன் பிரிவினை வந்தது? பில்லு சரியா போடல, கணக்கு சரியா இல்லை, சண்டை வந்தது, 2ஆ பிரிஞ்சுது, பில்டிங் கட்டினதுல தகராறு. இதுல போய் நாம மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கணுமா? யோசனை பண்ணணும்ல ஒவ்வொரு உறுப்பினரும். அதை அந்த உறுப்பினர்களுக்கு எடுத்துரைத்து தெளிவான நீரோடையில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அவர்களை நம் பக்கம் இழுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஒவ்வொரு கோவை பேரவைக்கு இருக்கிறது. ராஜாராம் சாருக்கு இல்ல, குருநாதனுக்கு இல்ல, சிங்கார சாருக்கு இல்ல. நீங்க உறுதிமொழி எடுத்து ஆளை கொடுத்து காசை கொடுத்து வேலை செய்யக்கூடிய வேலையைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கான உத்தரவாதத்தையும் அதிகாரத்தையும் உங்களுடைய தகுதியையும் எடுத்துரைத்து விட்டோம். எனவே எனக்கு உண்டான டைம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல மனதில் பதிய வைத்துக் கொண்டு உறுப்பினர்களை அதிகமாக சேருங்கள். நம்மை தவிர வேறு யாராலும் இதை சாதிக்க முடியாது. நாம் தான் சாதித்திருக்கிறோம். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் சென்றது கோவை பேரவையின் மூலமாகத்தான் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். நம்முடைய சேவையை டிஎன்இபி வார்டு போர்டு முதற்கொண்டு பாராட்டுகின்ற வகையிலே அமைந்துள்ளது. ஏனெனில் நாம் இதில் ஃபெயிலியர் அடைந்து விட்டால் அவர்களையும் கவுத்துருவான், யாருக்கும் டிஏ இல்லைன்றுவான். அதை முயற்சி செய்தது அரசாங்கம். அதை நாம் எதிர்கொண்டு வெற்றி கண்டுள்ளோம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதிக உறுப்பினர்களை சேருங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். பணம் வசூல் பண்ணுறதை வந்து சொல்கிறாருங்க. இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம கேஸ் நடத்தும்போது
அரசு வந்து அபிஷேக் மன்யுன்னு ஒரு பெரிய சீனியர் வச்சுருந்தாங்க. அவர் கோர்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவரை 10 பேர் பின்னாடி புட சொல்ல வருவாங்க. வச்சுட்டு உள்ளே போகும்போது 10 பேர் வருவாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்போம். இப்போ இன்றைக்கு நிலைமையில் நீங்கள் எல்லாம் பண உதவியெல்லாம் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா மதுரை போகும்போது நம்ம வழக்கு வரும்போது நம்ம சீனியர் கூட ஒரு 8 பேர் பின்னாடி இருப்போம். காரணம் வந்து என்ன, நீங்கள் கொடுத்த பொருளுதவி போகதான் சீனியர் வருவார், இம்ரான் வருவார், அவருக்கு ஒரு ஜூனியர் வருவார், அதுக்கப்புறம் 2 ஜூனியர் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பெரிய படையோடு போய் தான் கேஸ்க்கு நிற்போம். இது காரணம் நீங்கள் பண்ண சப்போர்ட்டு. தொடரணும்னா நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அன்பு நண்பர்களே, இந்த வழக்கு சம்பந்தமாக என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறது உண்மையை பச்சை மிளகாயை கடித்தது மாதிரி தெளிவாக நம்ம மனசில் பதிகிற மாதிரி மதிப்பிற்குரிய திரு சண்முக வேலாயுதம் சார் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து புரிய வைத்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் 356/12 சங்கத்தினுடைய நான் பொதுச் செயலாளர் என்ற முறையில் ஒரு வாக்குறுதியை உங்கள் முன்பு தெரிவிக்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்பு உடுமலையில் ஒரு குடும்ப விழா நடைபெற்றது. அந்த குடும்ப விழாவில் ஒரே ஒரு கிளை மட்டும், உடுமலை கிளை மட்டும் இந்த வழக்கு நிதிக்காக 5 லட்சம் ரூபாய் வழக்கு நிதியாக இந்த பேரவைக்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய உறுப்பினர்கள் இங்கே, அதனுடைய பொறுப்பாளர்கள் இங்கே, சங்கத்தினுடைய தலைவர் மயில்சாமி, லோகநாதன், இன்னும் ரவி, இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. 16 நாள் 2 கார் எடுத்துட்டு அனைவரையும் நேரடியாக சந்தித்து அந்த தொகையை திரட்டி பெண்கள் மூலமாகவே இந்த பேரவைக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நாங்கள் 11 லட்சம் ரூபாய் இந்த வழக்கு நிதிக்காக கொடுத்துருக்குறோம். போன மாதம் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொண்டு போய் மதுரையிலேயே கொண்டு வந்து நேரடியாக கொடுத்துட்டு போனோம். மீண்டும் இந்த வழக்கு நிதியை திரட்டி மேலும் 5 லட்சம் மட்டுமல்ல, தேவைப்படக்கூடிய அளவுக்கு இந்த வழக்கு நிதியை திரட்டி கொடுத்து இந்த வழக்குகளை வெற்றி பெற்று நமக்கு கிடைக்கக்கூடிய பணப்பலன்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியோடு பெற்ற வாழ்வோம் என்பதை மட்டும் உங்களுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய மதிப்பிற்குரிய திரு சிங்காரம் சார் அவர்கள் பேசி முடித்த பிறகு இந்த வழக்கு நிதி கொடுப்பதற்காக வருகை தந்தவர்களை ஒவ்வொருவராக அழைப்பார்கள். அப்போது கொண்டு வந்து ஒவ்வொருவராக அதற்காக ஒப்படைக்க வேண்டும் என்ற செய்தியை மட்டும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு முடிக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்போ சாப்பாடு டைமு மணி 1 ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் பசிக்கும். நம்ம வந்து அதிகபட்சம் ஒரு ½ மணி நேரம் முடிச்சிடுறேன். யூஸ்வலாக 1 ஹவர் பேசுவோம். அதுக்கு இப்போ அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் எல்லாமே பேசிட்டாங்க, கம்ப்ளீட்டாக பேசிட்டாங்க. அதில் எதெல்லாம் கவர் ஆகலையோ அதை மட்டும் நான் பேசினா போதும். திரும்ப அதை பேசுறதையே பேசுறதுல நமக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது. பாயிண்ட் பை பாயிண்டாக பேசுவோம். நாம் 10 ஆண்டு காலம் பெறாத ஒரு டிஏவை பெற வேண்டும் என்று 7 ஆண்டு கால சட்ட போராட்டம் எத்தனைன்னு சண்முகவேலன் சொல்லியிருப்பார், மெம்பராக சொல்லியிருப்பார். அது வந்து ஒரு 2 ரிட் பெட்டிஷன், ஒரு 4 அப்பீல், ஒரு 4 சுப்ரீம் கோர்ட் அப்பீல், அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன், இன்னைக்கும் கியூரேட்டிவ் பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது. முன்னாடி நடந்தது. அந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன் மண்டேவோ இல்லை புதன்கிழமைக்குள்ள டிஸ்மிஸ் அப்படின்ற ஒரு உங்களுக்கு வீடியோக்களும் பதிவிடுவேன். உடனே நீங்கள் கேட்கலாம், அப்படி ஒரு டிஸ்மிஸ் ஆகிட்டா நமக்கு என்ன லாபம்னு. ஐயா, ஒரு வழக்கு 1147 இதை யாருக்கும் திரும்ப திரும்ப சொல்ல முடியல. அதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறேன். அந்த 1147 நம்ம என்ன உத்தரவு வாங்கினோம்னா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு எப்பெல்லாம் அவங்க எம்ப்ளாய்க்கு டிஏ கொடுக்குறாங்களோ அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாய்க்கு உண்டு. நம்ம ப்ரேயர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1147 இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரேயருடைய தமிழாக்கம் நம்ம எப்படி ப்ரே பண்ணிக்கிறோம்னா, பணியில் உள்ளவர்களுக்கு டிஏ ஏற்றணும், அது ஓய்வு பெற்றவர்களுக்கும் கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய உத்தரவு. அந்த உத்தரவு பல்வேறு அப்பீல்கள், பல்வேறு எஸ்எல்பி, சுப்ரீம் கோர்ட், ரிவ்யூ பெட்டிஷன், கியூரேட்டிவ் பெட்டிஷன். கியூரேட்டிவ் பெட்டிஷனுக்கு இப்போ நம்ம வருவோம்.
அனைத்திலும் வெற்றி பெற்றுட்டோம். நீங்க எல்லாம் கேட்குறீங்க, பியூரிட்டி பெட்டிஷன் அளவுக்கு அரசு நம்மளை கொண்டு போயிருக்கு. அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த நிலைமையை வரைக்கும் நம்ம சந்திக்கிறோம். உடனே நீங்க கேட்கலாம், இந்த ஜட்ஜி எல்லாமே ஒன்று சொல்றாங்க, அரசு சொல்லலை. எல்லா கேஸ்லையும் நம்ம என்ன சொல்லுவோம், சர்வீஸில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கல சொல்லுவாங்க. உடனே அரசு சொல்லலாம் பணம் இல்லைன்னு சொல்லுவோம். நாங்கள் என்ன சொல்லுவோம், சர்வீஸில் உள்ளவங்களுக்கு பணம் இருக்குதா, எனக்கு மட்டும் ரிட்டையர்மெண்ட் இல்லையான்னு கேட்போம். ஜட்ஜி சொல்லுவார் கொடுக்கணுங்கன்னுவார். அரசு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு அரசு அப்படிலாம் சொல்லக்கூடாது. பணம் கொடுக்கணும். அதாவது பணியில் உள்ளவர்களுக்கு கொடுத்தால் ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதுதானே உத்தரவு. அதனால இப்படித்தான் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே வந்தோம். இப்போ பியூரிட்டி பெட்டிஷன் எப்படி போயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலேயே இந்த வழக்கு நம்ம எல்லா லெவலையும் டிஸ்மிஸ்ன்னு வாங்கி அந்த பணியில் உள்ளவர்களுக்கு உள்ள டிஏவை உத்தரவாதம் பண்ணிட்டோம். பியூரிட்டி பெட்டிஷன் போறாங்க, ஐயா நீ வழக்கெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்ட, அப்படி பண்ணாத, திரும்ப எடுத்து நடத்து. அதுதான் பியூரிட்டி பெட்டிஷன்ல பிரேயர். அந்த பிரேயர் என்ன தெரியுமா, 2 லைன் டாப்ல போட்டிருக்காங்க. நம்ம 136 கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 136ல டிஸ்மிஸ் வாங்கிட்டோம். உடனே நீங்க கேட்கலாம், நீங்க ஏன் டிஸ்மிஸ் வாங்குறீங்க, எடுத்து நடத்தலாம்ல அப்படின்னு கேட்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கேஸ் அட்மிஷனே டிஸ்மிஸ் பண்ணிடணும், தப்பிச்சோம். அட்மிட் ஆச்சுன்னு வச்சுங்க, அது 10 வருஷம் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல. இப்போ சொல்லுங்க, டிஸ்மிஷன் முக்கியமா அட்மிஷன் முக்கியமா? நம்ம எடுத்தோடனே கவர்மெண்ட் எஸ்எட் தான் டப்பு டிஸ்மிஸ் வாங்கிட்டோம். ஆனால் அரசு அதை கொண்டாந்து இப்போ சொல்றாங்க, நீங்க எடுத்து அதாவது நோட்டீஸ் கொடுத்து அட்மிட் பண்ணி கவுண்டர் பெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அது நிறைய சட்ட சிக்கல் இருக்குது. அப்படியெல்லாம் பண்ணியிருக்கணும், அப்படியெல்லாம் இந்த வழக்கில் பண்ணலை அப்படின்னு இப்போ பியூரிட்டி பெட்டிஷன் போறாங்க. இப்போ சொல்றேன் கேட்டுக்கங்க, எந்த ஒரு நீதிமன்றமும், உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ, பேசிக்கா என்ன கான்செப்ட், டேர்னஸ் சர்வீஸ். பஞ்சம் படி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ரிட்டையர் ஆனவங்களுக்கும் விலைவாசி படி ஒன்று தானே, எப்படி மறுக்க முடியும்? ஆகையா சொல்றேன், இந்த பியூரிட்டி பெட்டிஷனும் இந்நேரம் குப்பைக்கு போயிட்டு இருக்கும். குப்பைக்கு அது உங்களுக்கு தெரியல, ஒரு 2 days வெயிட் பண்ணுங்க, அது டிஸ்மிஸ் ஆகிடும். திங்கள் செவ்வாய் புதன். ஏன் டிஸ்மிஸ் ஆகிடும்னு சொல்றாங்கன்னா, எப்படி அந்த தீர்ப்பை மாற்றி எழுதுவாங்க. அரசு என்ன சொல்லுது, எடுத்து நடத்தணும்னு சொல்லுது. அவங்க என்ன நம்மளை விட ஒரு நாளைக்கு 100கணக்கான கேஸ் பார்க்குறவங்க. ஒவ்வொரு ஜட்ஜும் அவங்க அனுபவத்தில் 30,000 கேஸ் 40,000 கேஸ் பார்த்தவொடனே அப்படி பார்ப்பாங்க. பென்ஷன் இருக்கும், சர்வீஸ் எம்ப்ளாய்க்கும் வெவ்வேறு டிஏ வரலாம், திரும்ப போட்டிருப்பார்கள். நமக்கு தெரியும், டோன்ட் வரி. சரி, பியூரிட்டி பெட்டிஷன் திங்கள் செவ்வாய் புதன்ல டிஸ்மிஸ் ஆகிடும். அப்போனா நமக்கு என்ன லாபம்? கவலையே படமானோம். டேர்னஸ் அலவன்ஸ் எப்பெல்லாம் பணியாளர்களுக்கு கொடுக்குறாங்களோ, சின்ன உதாரணம் சொல்றேன், 3 மாசம் நம்ம கான்ட்ராக்டா வர வைக்கல. யாருக்காவது அந்த சூழ்ச்சிமை தெரியுமா? ஜனவரியில் கொடுக்குறோம், ஒத்துக்கிட்டான் 5 கோடி, ஏன் வர வைக்கணும்? டிசம்பரில் வர வைப்போம், பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு இருக்கும். டிசம்பர் வந்தது, கரெக்டாக கவர்மெண்ட் அந்த 3% எஃபெக்ட் ஆச்சு. 58%. இதான் சந்தர்ப்பம். கரெக்டாக 58% ஜீவாவை கொண்டு மகேந்திர கொண்டு சீனியர்கிட்ட கொடுத்து ஜட்ஜிகிட்ட கொடுத்து கேட்டேன். ஸோ ஜனவரி மாதம், இந்த ஜனவரி சர்வீஸ் எம்ப்ளாய்க்கு டிஏ நம்ம வாங்குறோம். வெரி ஹாப்பி. புரிஞ்சிச்சா? ஒரு பாட்டு வாவர். இதை நான் மாற்றுத்தங்களை குறை சொல்றதுக்கு விரும்பலை. அது நான் தனியாக யூடியூப்ல வந்துக்கிறேன். ஓகேவா? அது இப்போ வேண்டாம். ஸோ ஒரு சகாப்தம் முடிந்து விட்டது. அதற்கு பாடுபட்டவர்கள் கோவை பேரவை, அலுவலர் சங்கம், ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், நீங்கள் எல்லாம் பணம் கொடுத்தவர்கள் எல்லாம் அனைத்து பேரும் கடுமையாக உடனடிக்கு
கொடுத்தது சொந்தங்களாய் தான் மகேந்திரன் நான் கடுமையாக உடல் உழைச்சு கொடுத்துக்கிறோம், பணம் கொடுக்கல. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் ஒரு வழக்கிற்கும் பிரதானம். பணம் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, அது ஏற்கனவே சொல்லியாச்சுங்க. நான் தான் 2 கோடி ஆகிட்டு வரேன் சார். இந்த வழக்கிற்கு இதுவரை எனக்கு கணக்கு வழக்கு கொடுக்கறது போகிறது எவ்வளோ கொடுக்கணும், காலையில் போயிட்டு சீக்கிரம் கொடுத்துருக்கேன், டூ கொடுத்துருக்கேன்னா சில ராஜாக்கள் வந்தாலும் மறக்க மாட்டாங்க. பணம் போயிட்டே இருக்கும். நான் என்னமோ அதாவது சொல்கிறேன், என் பாக்கி வச்சு கொடுக்குற மாதிரி கண்ணுமுன்னு தெரியாத கொடுத்துருவேன். ஆனால் அந்த கண்ணுமுன்னு தெரியாத கொடுத்துருக்க பலன் ஆரம்பத்தில் மகிழ்ந்து கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவருக்கு தெரியும் என்னடா இது மாட்ட கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்போ இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். எல்லாரும் நமக்காக படிக்கிறார்கள், நினைச்சது நடக்குது. ஒரு கேஸ் வரணும்னா வருது, அதெல்லாம் வந்து பணம். நம்ம வரைக்கும் கோர்ட்டில் போய் அதை ஃபாலோ பண்ணி கொடுத்தாருன்னு சும்மா 56 பக்கம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த 56 பக்கத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா 881 கோடி ஆனுவல் கமிட்மெண்ட், 3028 கோடி அரியர் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க, எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம் பியூரிட்டி பெட்டிஷன் சொல்லிடுறாங்க. பியூரிட்டி பெட்டிஷன் 881 கோடி ஆனுவல் கமிட்மெண்ட், 3028 கோடி அரியர் கமிட்மெண்ட் சொல்லி அந்த பியூரிட்டி பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. டிஸ்மிஸ் ஆயிடுச்சுல ஆயிடும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த 56 பக்கத்தை கண்டெம்ப்ட்ல போட்டுருவாங்க. கண்டெம்ப்ட்ல 9 இடத்துல ஃபைல் பண்ணிடுவேன். ஐயா உச்சநீதிமன்றத்தில் பியூரிட்டி பெட்டிஷன்ல 3028 கோடி சொல்லி அந்த பியூரிட்டி பெட்டிஷன் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிச்சு. இப்படி கொடுத்துதான் ஆகணும். உனக்கு சட்ட ரீதியாக கொடுத்துதான் ஆகணும். நோ அதற்கும் இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி காரணம் தூக்கி நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சுட்டா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அக்செப்டட் லயபிலிட்டி. லீகல் டேம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசு ஒத்துக்கொண்ட, அதாவது அந்த கமிட்மெண்ட் அக்செப்டட் லயபிலிட்டி. இதெல்லாம் சொல்லாம தான் வச்சுங்க, நமக்கு லீடு கிடைக்காது. பியூரிட்டி பெட்டிஷன் அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? அதை நீ சொல்லியும் அந்த நீதிபதிகள், அது ரொம்ப முக்கியம். பியூரிட்டி பெட்டிஷன் 5 நீதிபதிகள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பவர்ஃபுல் மேன், சீனியர்ஸ், நம்ம ஜட்ஜி, அவங்கெல்லாம் இதை கன்சிடர் பண்ணி தான் தூக்கி போட்டாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 3028 கோடி உச்ச நீதிமன்றம் நீ சொல்லி தோத்ததால அதுக்கு பேர் அக்செப்டட் லயபிலிட்டி. அது தமிழாக்க எனக்கு சரியா தெரியல. அந்த லயபிலிட்டியை இந்த அரசாங்கம் நமக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த வழக்கு நம் அடிப்படையிலான ஒழிய ரேவா வழக்கின் அடிப்படையில் இல்லை என்பதை கூறிக்கொண்டு நிச்சயமாக அறிய இந்த இடத்தை தான் நம்ம ட்ரம்ப் கார்டு யூஸ் பண்ண போறோம். இந்த நானாக ரெடி போனேன், அவங்களா போய் மாட்டிக்கிறாங்க, அவங்களா ஒம்புக்கு போய் மாட்டிக்கிறாங்க. நான் சும்மா தான் இருக்கிறேன். யார் போகணுமா பியூரிட்டிக்கு? இங்கேயே ஏதாவது கட்ட பஞ்சாயத்து படிக்கலாம், எல்லாத்துலையும் இப்படிதான். அது வந்து என்ன சொல்ற, ஒத்துக்கொண்ட கடை சிம்பிளா, அது பேர் லிட்டரலா அக்செப்டட் லயபிலிட்டி. நம்மள வந்து ஏமாத்தணும்னு சொல்லி நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ரிவ்யூ பெட்டிஷன் போய் அது பியூரிட்டி போறீங்க, அது கடைசியில் நமக்கு என்ன ஆகுது? சாதகமாகுது. இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. அன்அபிஷியல் நியூஸ் எனக்கு வந்துச்சு, டிஸ்மிஸ். ஆனா அது ஏன் சொல்ல வரலன்னா, போன தடவை இப்படிதான் சொன்னாங்க, 18-11 டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க, அதாவது கொஞ்சம் பயப்படுறாங்க. டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு அன்அபிஷியல் நியூஸ் வந்துச்சு. ஆனா நிச்சயமாக டிஸ்மிஸ் தான் ஆகும். ஏன்னா எந்த நீதிபதியும் பென்ஷனருக்கு டிஏ கொடுக்கறத போய் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து சமூக அநீதி. ஸோ அரியரு அடுத்த வாங்க நாம் பெறுவது உத்தரவாதம். இதோட இந்த டாபிக் ஓவரா முடிஞ்சா? எந்த இடத்துல வந்து அதை மட்டும் படிங்க, அந்த பேரை மட்டும் படிங்க. இதுதான் முக்கியங்க. படிக்கிறாரு பாருங்க, இதுதான் 9-2 போட்டு நம்ம காய்ச்சுன்னு காய்ச்ச போறோம். ஒண்ணுமே பண்ண முடியாது. நோ அதர் கோ அக்செப்ட். நான் ஒரு கன்செஷன் தரேன், யூ மே டேக் எனி இன்ஸ்டால்மெண்ட். சொல்ல எடுத்துக்கிறியா? ஓகே, இந்தாங்க இதை படிக்கலாம். அதை மட்டும் தமிழாக்க சொல்லுங்க.
government retains a discretion freeze or modified DA based on the employee's financial position. In the instant case, the Honorable Supreme Court has overlooked the fact that the government is considering the DA issues considering the financial implication of 328.75 crore and requiring financial commitment of approximately 881.04 crore annually as well as the actual verification certificate which indicates deficit of அது தேவையில்லை அது அவங்களுக்கு தேவையில்லை. அறிஞர் எவ்வளோ சொல்கிறாங்க? 3028.75. ஓகேவா? எந்த பேரா அது எந்த பேரா 19 பேரா இருந்தா அந்த பேரா நமக்கு 3028 கோடி இந்த வருஷம் ஒரு 150 கோடி ஆட் பண்ணிக்கிங்க இந்த வருஷம். ஏன்னா அந்த அறிஞர் பாக்கி 3200 கோடி இந்த ஒரு பேரா நமக்கு ஹெல்ப் பண்ணும். யாருமே இதுக்கு எதிராக அந்த கண்டெம்ட் வழக்கை க்ளோஸ் பண்ண முடியாது. ஒருவேளை க்ளோஸ் பண்ணா இதையே சுப்ரீம் கோர்ட்ல போட்டு ஐயா அக்செப்ட் லைபிலிட்டி பே பண்ண சொல்லுங்கன்னு உத்தரவு வாங்கிட்டு வந்துடுவேன். ஓகேவா? அவ்வளோதான். ஒரு சகாப்தம் ஓவர். அடுத்த சாப்டருக்கு வருவான். மணி ஆயிடுச்சு. சிம்பிளா முடியும். முடிச்சிருவோம். சரி, அடுத்தது சார் ஒரு வழக்கு, ஒரு சகாப்தம், ஒரு டிஏ, ஒரு அரியர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது நம்மளுடைய ஆக்ஷன் பிளான். அவ்வளோதான். ஃபண்டிங் முடிவாயிடுச்சு. ஓகேவா? அடுத்த வருஷம் நீங்கள் எல்லாம் வாங்க வேண்டியதுதான் பேங்க் அக்கௌண்ட்ல. ஓகேவா? அது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது வருவோம். நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம் செட்டில்மெண்ட் டிஃபரன்ஸ் வாங்கணும்னு. கேஸும் போட்டுவிட்டோம் 2023. கேஸும் நடத்துகிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமா ரேவாக்கார கேஸு லேபர் கோர்ட்டுக்கு போக சொல்லி தீர்ப்பாயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா மீட்டிங்லையும் சொல்கிறேன், நாம் செட்டில்மெண்ட் வழக்க வாங்கணும், செட்டில்மெண்ட் வழக்க வாங்கணும்னு சொல்லி கேட்குறேன். அது நல்லா தான் இருந்தது. ஆனால் பெஞ்சில் வரைக்கும் போச்சு. அது இதில் ஒரு கூத்த கேளுங்களேன். ரிட்ட ஆர்டர் ரேவாவை போடலை, மருதமுத்துவும் ஜெயச்சந்திரனும் போட்டாங்க. 2020 அது தீர்ப்பாயிடுச்சு. லேபர் கோர்ட்டுக்கு போக சொல்லி அதை அப்படியே விட்டுருக்கலாம். என்ன பண்ணிட்டாங்க, இவங்க போய் அதை அப்பீல் நடத்தினாங்க. யாரே ரேவா தேவையில்லாம திருச்சி மதுரையா மதுரையாரு அவங்க 2 பேரும் நடத்தினாங்க. அப்பீல் நடத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லேபர் கோர்ட்டுக்கு போற தீர்ப்பு அப்பீல்ல உறுதிப்படுத்திட்டாங்க. அப்புறம் என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியலையா? செட்டில்மெண்ட் டிஃபரன்ஸ் 2013 இருந்து எல்லா செட்டில்மெண்ட் வழக்கம் நீங்க கேஸ் போடணும்னு சொன்னால் லேபர் கோர்ட்டுக்கு முதல்ல போயிட்டாங்க. இது அப்பீலான 2 நீதிபதிகள் போட்ட தீர்ப்பு. நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? இப்ப நம்ம வரைக்கும் வருது செட்டில்மெண்ட் டிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ நம்ம கேஸ் நடத்துறோம். அரசு ஏற்கனவே கிளியாடி இப்போ என்ன சொல்லலாம், இந்த பெஞ்சு ஆடுங்க லேபர் கோர்ட்டுக்கு போனுங்க, இந்த நிதியத்துக்கு லேபர் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவார்கள். போதுமா? ஆனால் உங்கள் அனைவருக்கும் சுருக்கமாக சொல்றேன், விளவாளர் வேண்டாம். நாம் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வரை சென்று வெற்றி பெறுவோம். சரி, நீங்க கேட்கலாம், என்னங்க செட்டில்மெண்ட்டுக்கு தான் லேபர் கோர்ட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, அப்பீல் ஆன் ஆயிடுச்சு, அது எப்படிங்க நீங்க வாங்குவீங்கன்னு கேட்கலாம். நாங்க அதுதான் ரேவாவுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். நாங்கள் நீங்க எப்படி தோத்தீங்களோ அதுக்கு நான் கொலை மாட்டேன், நான் படம் பார்த்துருவேன். இப்போ நான் செட்டில்மெண்ட் கொடுத்து கேட்கவே மாட்டேன். இனிமேல் காதை முடிக்குவேன். ஐயா எல்லாருமே 6வது பே கமிஷன் இருக்கிறீங்க, 7வது பே கமிஷன் கொடுத்து போயிடுவேன், கேஸை மாற்றிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? 6வது பே கமிஷன்ல இருக்கிறவங்களெல்லாம் ஒருத்தரெல்லாம் 6வது பே கமிஷனா இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியாது. நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறீங்க தெரியுமா? செட்டில்மெண்ட் நினைச்சுக்கிறீங்க. எல்லாமே 6வது ஊதிய கமிஷன் பண்ணி அதாவது பே கமிஷன் பண்ணி தான் பென்ஷன் வாங்குறீங்க. நீங்க அதெல்லாம் மாற்றியாச்சு. 2010 அதாவது எல்லாருக்குமே சிஸ்டம் பே கொடுத்துட்டாங்க. செட்டில்மெண்ட் போட்டாலும் சிஸ்டம் பே தான் வாங்குறீங்க. அந்த இதை முன்னெடுப்போம்.
அத்தனை பேரையும் 7வது பேருக்கு மாற்று. இதுதான் நம்மளுடைய முடிவை. வழக்கு இப்படித்தான் நடக்கும். வெற்றி பெறுவோம். அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு கேஸை இணைச்சிக்கலாம். 2W கேஸ் நினைச்சிக்கிட்டோம் சப்போர்ட்டு. அதாவது ஒரு ஒரு நாட்டு மேலே படம் கொடுக்கணும்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஏர்போர்ட் போகும். ஆனால் ஏர்போர்ட் போகிறதால நாடை பிடிக்க முடியாது. ஏர்போர்ட் மேலே போய் எல்லாத்தையும் காலி பண்ண உடனே கீழே கிரவுண்ட் போஸ்ட் போய் தான் நட பிடிக்கும். அதே மாதிரி தான் 278 சப்போர்ட்டாக நம்ம 2W கேஸ் லான்ச் பண்ணிட்டோம். 2W கேஸ் ஒருவேளை 278 தோத்தாலும் 2W தோக்காது. அர்த்தம் புரியாதுங்க. ரூலை மாற்ற முடியாது. ரூல் வந்து தெளிவாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்ன அப்ளிகபிளோ அது இருக்குது. அது இப்போ தான் 25 வருஷம் கழிச்சு நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லுவோம், ஐயா ரூல் இதுதான், இதாகும் இதாகும் படிச்சு காணுவோம். ஒரு 3 லைன். இப்போ எப்படி வருஷத்துக்கு 1000 கோடி வாங்குவோம், அதே மாதிரி இன்னும் ஒரு 1000 கோடி வாங்குறதுக்கு அந்த ரூலில் இருக்கிற 3 லைன் போதும். டோன்ட் வரி, நிச்சயமாக கிடைக்கும். வெற்றி பெறுவோம். காலதாமதமாகும். ஓகேவா? செட்டில்மெண்ட் வரும். செட்டில்மெண்ட் வரும். ஆனால் நீங்கள் செட்டில்மெண்ட் சொல்லாங்க. சிஸ்டம் பேக்கப் சவுத் பேக்கப்னு சொல்லிடுங்க. 2W பண்ணி சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இவ்வளவு சொல்லிட்டேன். நீங்கள் மெம்பர் உறுப்பினர் 20,000 என்பதை வெகு விரைவில் மார்ச் 31 உள்ள 30,000 டார்கெட் வச்சு எல்லாம் ஏற்றினால் நான் மிகவும் மற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு முறை அமர்ந்து சாப்பிடுவதற்கு 120 பேர் வீதம். கொஞ்சம் அதுக்குண்டான காலவகாசம் இருக்கு. அதனால அனைவரும் பொறுமையாக இருந்து உணவு அருந்தி விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்கிறோம். என்ன கேட்கிறாருன்னா, இன்னைக்கு இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் டிஏவை பத்தியும் இன்னும் அரியர்ஸை பத்தியும் பல்வேறு விவரங்கள் நாம் எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கிறோம். இதுல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. எப்படி தெரிவிக்க சார் வந்து அசோசியேட் பண்ணி சொன்னாரு. அசோசியேட்ல வந்து அவர் லாயர் நம்ம கிளைண்ட்ங்கிற அதையும் தாண்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட்ல எப்பவுமே நீங்க செய்யக்கூடிய காரியத்தினால் 1,00,000 பேர் 1,00,000 குடும்பங்கள் ஆதாயம் பெறுகிறது அவங்க மைண்ட்ல அப்படியே ஏற்றாங்க. நீ செய்யக்கூடிய அனைத்தும் 1,00,000 குடும்பத்தை வாழ வைக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா பயணிச்சு கிட்டத்தட்ட அவங்களோட குடும்ப உறுப்பினர் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களோட நல்லது கிட்டது அனைத்து நம்ம கூப்பிடுற அளவுக்கு ஒரு நெருங்கிய பந்தம் ஏற்பட்டிருக்கு. அதான் மதத்துல ஒண்ணு பணம், 2வது 1,00,000 ஓய்வு இருந்து செஞ்சு வேண்டிய எண்ணம், 2வது நெருங்கிய நட்பு. 3மே நமக்கு சிறப்பாக பயன்பட வேண்டும் தெரிகிறது. எப்படி கிடைச்சிட்டு ரேவாக்காரு யார் கேட்டாலும் அடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த 278 என்ன 2W என்னன்னு அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதீங்க. அவருக்கு தெரியாது. இவங்களுக்கு சொல்றேன், that is secret of கோவை பேரவை. நாம பார்க்க போறோம், அவங்க அதை பத்தியே தெரியாது. அதனால அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதீங்க அப்படிங்கறதான் இப்ப நான் சொன்னேன். முதல்ல உள்ளது சொல்லுங்க, 2வது இல்ல. அதே போல மருத்துவ காப்பீடு திட்டம் 2026 வந்தால் இதுக்கு முன்னாடி அவன் ஏதேதோ குழப்பி கையெழுத்து போட விடாம பண்ணிட்டான். மருத்துவ காப்பீடு என்பது நாம் வைத்த கோரிக்கை. அதற்கான அரசாணையும் வந்துவிட்டது. அரசு ஊழியர்களுக்கு போல் வழங்கலாம் என்று நிர்வாகமும் அமல்படுத்த தயாராகிவிட்டது. ஆனால் ரேவாக்காரர் பண்ண குழப்பத்தின் காரணமாக நாம் தயாராகவில்லை. குறைந்தபட்சம் 60,000 பேர் இருந்தால்தான் மருத்துவ காப்பீடு நாம் கேட்ட கோரிக்கையை நிறைவேற்ற முடியும். வெறும் 6,000 பேரை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. எனவே அடுத்த 2026 மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்துவதற்கு பேரவையின் சார்பாக கோரிக்கை விடுக்கப்படும் பொழுது எந்த உறுப்பினரும் விடுபடாமல்
அதனை சாதிப்பதற்கு 5 லட்சம் ரூபாய் பாக்கெட்டில் இருக்கிறது என்று வீடுகளை போடும் வகையிலே அனைவரும் சேர வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் உணவு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போ வழக்கு நிதி வழங்குவார்கள். முதல்ல திருச்சி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நிர்வாக மேற்பார்வையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் நல சங்கம் திருச்சிராப்பள்ளி ரூபாய் 7 லட்சம் நன்கொடையாக வழங்குகிறார்கள். இருக்கும்படி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஓய்வு பெற்ற அன்பு சொந்தங்களே, அனைவரையும் பணிகின்றேன். இந்த இதுவரை நாம் பெற்று வருகின்றோம் என்பது அசைக்க முடியாத உண்மை. அதற்கு நாம் நன்றி வணக்கம். அடுத்தபடியாக கும்பகோணம் ரூபாய் சங்கத்தின் சார்பாக ஒரு 7 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளோம். மேலும் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் மீண்டும் ஒரு 3 லட்சம் வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அமைப்பிற்கு மிக பெரும்பான்மையான நிதி வழங்கியது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து திருச்சி மண்டலத்தில் துறையூர் கிளையை முக்கியமாக சாரும். அதன் அடுத்து முசிறி கிளை, அடுத்து புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய மண்டலங்களிலிருந்து மிக பெருமையான நிதியை வசூல் செய்தோம் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம், பல்லவன் போக்குவரத்து கழகத்திலிருந்து மிக பெருமையான நண்பர்கள் எங்களிடம் உறுப்பினராக இணைந்து சங்கத்திற்கு வழங்கிய நிதி வழங்கியுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோவை பேரவையானது கொங்கு மண்டலத்தில் இருந்தது டெல்டா மண்டலத்திற்கு மாற்றியது எங்கள் அமைப்பின் பங்களிப்பு என்பதை இந்த நேரத்தில் எந்தவித தங்கு தடையின்றி உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரவையில் பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்கள் சங்கத்தின் சார்பில் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். 15,87,400 ரூபாய் கொடுத்திருவோம் என்பதை உத்தரவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் வேட்பாளர்
ஓகே